வணக்கம் சார். வணக்கம். உங்களோட டிபார்ட்மெண்ட் நேச்சர் ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் சூப்பரண்டா, அது என்ன சூப்பரண்ட்? இது வந்து போஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சூப்பரண்டன்ட் ஆர் சூப்பர்வைசர்பாங்க. ஹெட் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல இருக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ் ஒர்க் பண்ணா ஜூனியர் சூப்பரண்டன்ட் அப்படிம்பாங்க. இதே இது வந்து அந்தந்த தாலுக் லெவல்ல இருக்கக்கூடிய ரெகுலேட் மார்க்கெட்ஸ் அதுல ஒர்க் பண்ணா வந்து சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. இது லெவல் வந்து நிலை வந்து சிபிஎஸ்ல வந்து நிலை 11. ஓகே 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 ஓகே. அப்போ சேலரி எந்த லெவல்ல வரும்? சேலரி வந்து ஸ்டார்டிங்ல வந்து 35,400. அதுல பேசிக் பே 52% வந்து டிஏ, அது போக எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 58-60 ரூபாய்க்கு வந்துடும். இதுல வந்து டிராவலிங் அலவன்ஸ், ஃபிக்ஸடு டிராவலிங் அலவன்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கு போவோம். ஸோ ஃபீல்டு ஒர்க்கு போறதுனால நம்மளுக்கு வந்து 720 கம்பல்சரி டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் எஃப்டிஏ, ஃபிக்ஸடு டிராவலிங் அலவன்ஸ். ஸோ அது உண்டு. அது வந்து ரெகுலரா எல்லாத்துக்குமே வந்துடும். மந்த்லி கண்டிப்பா சூப்பர்வைசர் ஃபீல்டு ஒர்க். இப்போ நம்ம உள்ள வந்ததே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஏதாச்சும் இருக்குங்களா? ட்ரைனிங் இல்ல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, டைரக்டா அது வந்துருவாங்க. 3 மந்த்க்கு அப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து கோஆபரேட்டிவ் சைட்ல வந்து நம்மளுக்கு மதுரையில வந்து கொடுப்பாங்க. மதுரையில வந்து அங்கேயும் கோஆபரேட்டிவும் கொஞ்சம் டைப்ல இருக்கனால ஈனாம் ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் கோடவுன் மேனேஜ்மெண்ட்னு கொடுப்பாங்க. இது போக வந்து அக்ரிகல்ச்சர் சார்பா சேலத்துல ஒரு ட்ரைனிங் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரைனிங் தான், சின்ன சின்ன ட்ரைனிங் இருக்கும். அப்ப நம்ம ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆனதையுமே வந்து டைரக்டா போஸ்டிங்ல போட்டுருவாங்க, நம்ம போஸ்டிங்ல போட்டுருவாங்க. ஆமா, ஒர்க் பார்க்கணும் டைரக்டா. டைமிங் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து 24/7 தான். நம்மளுக்கு வந்து ஹெட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில 10 மணிக்கு போனோம்னா ஈவினிங் 5:45க்கு நம்ம வெளியே வந்துடலாம். அது வந்து ரெகுலேட் மார்க்கெட்ஸ், அதாவது அந்த தாலுக் லெவல்ல இருக்கிற ஆபீஸ்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டைம் கிடையாது. காலையில நம்ம 10 மணிக்கு போவோம், சில நேரத்துல வந்து 10:30 கூட ஆகலாம். சில நேரத்துல வந்து நம்ம வந்து ஆனா நைட்டு போகும்போது ரிட்டர்ன் போகும்போது நம்ம எந்த டைம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரைவல் சீசன் டயத்துல வந்து பேடி அரைவல் சீசன் அப்படின்னா அப்ப நெல்லுகள் வந்து வெளியில கொள்முதல் பண்ணுவாங்க, விற்பனை செய்வாங்க. ஸோ அதுக்கு நம்ம செஸ் அப்படிங்கக்கூடிய சந்தை கட்டணம் வந்து அவங்க கட்டி எடுத்துட்டு போவாங்க. பருத்தி, இப்போ ஒரு சில இடங்கள்ல பருத்தி, தேங்காய், கொப்பரை இதெல்லாம் வந்து சீசன் நடக்கும். அதுக்கு வந்து செஸ் கட்டிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது நைட்டு 10 மணிக்கு வரலாம், 11 மணிக்கு வரலாம். ஸோ அதனால ரொட்டேட் அடிப்படையில வந்து அங்கே ஒர்க் இருக்கும். அது விவசாயிக்கு நம்ம வந்து நேரடியா ஒரு அவங்க விளை பொருளுக்கு நல்ல விலையை நிர்ணயம் பண்ணி வித்து கொடுக்குற மாதிரி ஒரு ஜாப் நேச்சர். ஓகே. இது நீங்க அந்த டைமிங் சொல்றது வந்து ஆபீஸ்லயே தான் இருப்பீங்களா, இல்ல அந்த 10:30ங்கிறதெல்லாம் வந்து நீங்க ஃபீல்ட் ஒர்க்ல போய் இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் ஆகுமா? நம்ம ஆபீஸே வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர், 15 ஏக்கர், 20 ஏக்கர்னு இருக்கும். ஏன்னா வந்து ஆபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து நம்மளுக்கு மெட்ரிக் டன் கோடவுன்ஸ் இருக்கும். கோடவுனே பார்த்தா 2000 மெட்ரிக் டன், 1000 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லி 5-6 கோடவுன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து குளிர்பதன கிட்டங்கிகள் இருக்கும், உலர்களம் இருக்கும். ஸோ உள்ள நம்ம ஆபீஸ்லயே உள்ளே பாத்தீங்கன்னா விவசாயிகளை கொண்டு வந்து அவங்க நெல்லை காய போடுவாங்க, கொப்பரா காய போடுவாங்க, ஸ்டோர் பண்ணுவாங்க. சில விவசாயி அங்கேயே வியாபாரம் நடக்கும். விவசாயிகிட்ட இருந்து நேரடியா வியாபாரிகள் வாங்குவாங்க. அந்த வாங்குற வியாபாரிகிட்ட இருந்து கரெக்டான பணம் வந்து விவசாயிக்கு போய் சேருதா, இதை கண்காணிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒர்க் சரியா போகும். அது போக சில இடங்கள்ல விவசாயியுடைய ஊருக்கு பக்கத்துல களம் இருக்கும், உலர்களம்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துலயே கூட விவசாயிகிட்ட இருந்து நேரடியா ஒரு வியாபாரி வாங்குவார். ஸோ அதையும் நம்ம முறைப்படுத்துறதுக்கு ஃபீல்டு ஒர்க் போவோம். ஸோ மேக்சிமம் ஒர்க் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ்க்குள்ளேயே அமைஞ்சிரும். அது போக வெளியில வந்து நம்ம லைட்டா வந்து செக்கிங் போற மாதிரி இருக்கும். செக்கிங் வந்து நம்ம அந்த வெஹிக்கிள்ஸ் செக்கிங் எல்லாம் இருக்கும். வெஹிக்கிள் செக்கிங் பவர் உண்டு நம்மளுக்கு. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுபடும். இப்ப வந்து திருநெல்வேலி, தென்காசினா லைக் அது வந்து பாத்தீங்கன்னா நெல், உளுந்து, பாசிப்பயிறு, மிளகாய் வத்தல், சோளம், இதெல்லாம் வந்து இந்த பொருளை வந்து சந்தைக்கு உள்ள வித்தாலும் வெளியே வித்தாலும் 1% வந்து செஸ் வந்து தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை துறைக்கு வந்து செலுத்தி அங்க ரசீது எடுத்துட்டு போகணும். அத வந்து கெட்டாம போறக்கூடிய வாகனங்களை தணிக்கை பண்ணதுக்கு நமக்கு செக்கிங் பவர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களோட ஆபீஸ் செட்டப் எப்படி இருக்கு? லைக் உங்களுக்கு சபார்டினேட் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி எப்படி இருப்பாங்க? அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த தாலுக் லெவல்ல இருக்கக்கூடிய ரெகுலேட் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய பணிகள், இவங்க வாங்கி செலுத்துக்கிற கட்டணங்கள், அப்புறம் வந்து சேவைகள் இதெல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு கண்காணிச்சு ரிப்போர்ட் அனுப்புறது. அப்புறம் இந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து சம்பளம் இது பண்றது, இவங்களுடைய எஸ்ஆர் மெயின்டைன் பண்றது,
அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளரிக்கல் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஹெட் ஆஃபீஸ்னு எடுத்துட்டாலே அங்க வந்து இவங்களுடைய ஒர்க்குகளை மந்த்லி வந்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்றது, அப்புறம் இவங்க வந்து வசூல் பண்ணக்கூடிய அந்த சந்தை கட்டண பணங்களை வந்து சரியான முறையில் அரசுக்கு வந்து செலுத்துறாங்களா, ஒவ்வொரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ளேயும் 10-20 கடைகள் இருக்கும். விவசாயிகள் வந்து கடை எடுத்திருப்பாங்க, எஃப்இஓஸ் உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் கடை எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டான முறையில வசூல் செய்து வந்து அரசுக்கு செலுத்துறாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கும், அத அவங்களுக்கு சம்பளம் போடுறது, அவங்களுடைய டைரி மெயின்டைன் பண்றது, ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அது வந்து நம்ம டைமிங் 10 மணி வந்தோம்னா 5:45 ஷார்ப்பா போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும்? ப்ரொமோஷன் குரூப் 2ல வரவங்களுக்கு பெரிய லெவல ப்ரொமோஷன்ஸ்ங்கிறது கம்மி. ஏன்னா இப்ப குரூப் 2 வரவங்க வரும்போதே வந்து சூப்பர்வைசர் கேடர்ல வருவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வந்து சூப்பரிண்டென்ட் கேடர் அப்படிங்கிறது வரும். சூப்பரிண்டென்ட் கேடர் இந்த போஸ்ட் ஜூனியர் சூப்பரிண்டென்ட்ங்களா? ஆமா, இது ஜூனியர் சூப்பரிண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து சூப்பரிண்டென்ட். அதுக்கப்புறம் அது வந்து லெவல் வந்து 18 வரும். ஓகே, சூப்பர். லெவல் வந்து 18 வரும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து செக்ரட்டரிங்கிற ஒரு போஸ்ட் வரும். அது ஏடி கேடரு. அது வந்து இப்ப ஜாயின் பண்ணா அடுத்து வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. அதுதான் குரூப் 1 லெவல். அது குரூப் 1 லெவல். அது வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. அப்ப ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் லேக் ஆகும் டிபார்ட்மெண்ட். லேக் ஆகுறது. ஆமா, நம்ம எல்எஃப் ஆடிட்டோடைய மாதிரி தான் இருக்கும். எல்எஃப் ஆடிட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் வந்து லேட்டா இருக்கும். ப்ரொமோஷன் ரொம்ப லேட்டுங்கிறீங்க. அதே மாதிரி நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் கிடைக்குங்களா? நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஆனா வந்து ஒர்க்கிங் நம்ம நேட்டிவ் தாலுக்குல நமக்கு கிடைக்காது. அப்படி ஒரு ரூலே இருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம வந்து ராஜபாளையம் தாலுக்கு அப்படின்னா வந்து ராஜபாளையத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல நமக்கு வந்து போஸ்டிங் கிடையாது. ஒர்க் பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாது. தாலுக்குல வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சிறுவத்தூர் தாலுக்குலயோ இல்ல வந்து பக்கத்துல சங்குரங்கள் தாலுக்குலயோ ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போதே நம்மளுடைய இருப்பிட சான்றிதழை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. இருப்பிட சான்றிதழ் என்ன தாலுக்கு வருதோ அந்த தாலுக்குல அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வரும். அப்புறம் குறைந்தபட்சம் வந்து 3 வருடத்துக்கு மேல வந்து நம்ம ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு போலீஸ்ல இருக்கக்கூடிய மாதிரி தான் ரூல்ஸ். ஒரு 3 வருஷத்துக்கு மேல நம்ம ஒர்க் பண்ண ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ண முடியாது. ஓகே ஓகே. கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை வந்து அந்த இடத்துக்கு வேற யாரு வேணாலும் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த போஸ்டிங் கேட்டு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கூட வருவாங்க. ஓகே. அந்த இருப்பிட சான்றிதழ் சொன்னீங்களா, அது டிஎன்பிஎஸ்சிலே வெரிஃபை பண்ணுவாங்களா இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வச்சுப்பாங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சில அப்பாயின்மெண்ட் போனதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய துறை அலுவலகத்துல வந்து கவுன்சிலிங் மாதிரி நடத்துவாங்க. அப்போது நம்மளுடைய இருப்பிட சான்றிதழ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அப்பாயின்மெண்டே போடுவாங்க. இப்ப இந்த ஆபீஸ் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி. படிக்கிறதுக்கு ஏத்த டிபார்ட்மெண்ட்டுங்களா அந்த டிபார்ட்மெண்ட்? படிக்கிறதுக்கு ஏத்த டிபார்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா ஒர்க்கு ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஏன்னா விவசாயி உள்ள வருவாங்க, அவங்களுக்கு பணம் செலுத்துறாங்களா, கரெக்டா போறாங்களா, அதை கண்காணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃப்ரீயான ஒரு இல்லை. நம்ம வந்தோம்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஒர்க்கை பாக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த ஒர்க் பண்ணிட்டு மீதி கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியும். ஆமா, மீதி கிடைக்கிற டைம்ல ரிஸ்க் எடுத்து பிடிக்கலாம்னா மேக்சிமம் சீசன் டைம்லாம் வந்து டைமே கிடைக்காது. தூங்க கூட டைம் கிடைக்காதுன்னு சொல்லலாம். இப்ப வந்து நெல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அம்பைலாம் நெல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல வந்து சிலிபுத்தூர்ல வந்து நெல் சீசன் ஆரம்பிச்சுன்னா அவங்க வந்து எனி டைம் கூட பெர்மிட் போட வருவாங்க. ஸோ நம்ம ஆர்டிஸ்ல கம்பல்சரி இருக்கணும். ரெண்டாவது அந்த வசூல் பண்ற பணம் வந்து சரியான முறையில கரெக்டான முறையில வந்து பேங்க்ல செலுத்துறமான்னு கண்காணிக்குங்கிற போது நம்ம அந்த ஃபீல்ட்ல தான் இருக்க முடியுமோ தவிர நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதையும் தாண்டி ரிஸ்க் எடுத்து படிச்சவங்க ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. இது உமன்ஸுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்டா? உமன்ஸ் எடுக்கலாமா இந்த டிபார்ட்மெண்ட்? உங்களுடைய கருத்து? உமன்ஸ் எடுக்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து தாலுக்கு லெவல்ல இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீல்டு ஒர்க் அது அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு அது கஷ்டம். ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஃபைல் ஒர்க் பாக்குறது உங்களுக்கு இது வந்து ஓகே பெட்டர்னு சொல்லலாம். மற்றபடி தாலுக்கு லெவல்ல இருக்கக்கூடிய ரெகுலேட் மார்க்கெட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீல்டுல நிக்கணும், வெஹிக்கிள் செக்அப் பண்ணணும். வெஹிக்கிள் செக்அப் பண்ணும் பொழுது வந்து நம்ம கரெக்டான போல்டிங்கா பேசி கட்டல அப்படிங்கறத இது பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய ஆர்டர் ஒபே பண்ணாத டிரைவர்ஸ் ட்ரேடர்ஸை கூட நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் கொண்டு போய் நம்ம வந்து அதை வசூல் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்கிற ஆபீஸ் சொல்றீங்க நீங்க? ஹெட் ஆபீஸ்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எங்களுக்கு வந்து ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஹெட் ஆபீஸ் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட் ஆபீஸ். அந்த அதுல இருக்கிற போஸ்டிங்ல நம்ம அங்க உட்காந்துட்டோம்னா ஓகே, நம்ம லேடிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து படிக்க வைக்க நல்லா இருக்கும். இப்போ ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹெட் ஆபீஸ் வந்து அவங்க வந்து சும்மா ஃபைல் ஒர்க் மட்டும் தான், டேட்டா கலெக்ஷன் ஃப்ரம் ரீஜன் கலெக்ஷன் பண்றதுதான். கலெக்ஷன் பண்றது கீழ இருந்து இவங்க ஃபுல்லா இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்றது. உள்ள வந்து கோடவுன்ல ஸ்டாக் வரணும் போகணும், ஸ்டாக் மெயின்டைன் பண்றது, விவசாயிகளுக்கு வந்து லோன் கொடுக்கறது, விவசாயிகளுக்கு வந்து இடம் ஒதுக்கி லாட்டை வச்சு அவங்களுடைய பொருளை விட்டு தருது. ஸோ அந்த மாதிரியான ஒர்க் இருக்கிறதுனால அது வந்து உமன்ஸ்க்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல பிசிக்கல் ஃபைல் தான் போயிட்டு இருக்குங்களா? எங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பிசிக்கல் ஃபைல் தான், எல்லாமே வந்து பிசிக்கல் ஃபைல் தான். இப்போ தான் வந்து ஆபீஸ் மாதிரி மெயின்டைனிங் கொண்டு வராங்க. ஏன்னா பில்லு நாங்க போடுற அவ்வளோ பில்லு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பில்லு தான் நம்ம இது பண்றோம். ஃபுல்லாவே வந்து அவங்க கொடுக்குற ரசீது கூட முதற்கொண்டு நம்ம வந்து பில்லிங் வந்து எழுதி கொடுக்கறது, ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கறது எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப ஒரே ஒரு தான் ஈனாம்ங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான், ஒரு ஸ்கீம் மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் மூலியமாவே நம்ம அதை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அமௌண்ட் ஃபுல்லாவே வந்து பேங்க் மூலியமாவே டிரான்சாக்ஷன் நடந்து பேங்க் மூலியமாவே ஃபார்மர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். ட்ரேடர்ட்ட இருந்தும் நம்ம செக் வடிவில யூபிஐ வடிவில வந்து பணம் வருது. அதே விவசாயி குடிக சேர வேண்டிய தொகையும் பேங்க் மூலியமாவே போயிருது. ஸோ அது ஒண்ணுதான் இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறாங்க ஒரு முயற்சி. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் மேக்சிமம் ஒரு 1 or 2 yearsல வந்து எல்லாமே வந்து ஆபீஸா கன்வெர்ட் ஆகும். அதான் இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, விவசாயிகளோட பொருட்களை தரமான விலைக்கு தரமான இதுக்கு வித்து தர்றது கவர்மெண்ட் சார்பா பண்ற வேலை உங்களோடது. அவங்களுக்கு ப்ராப்பரா கவர்மெண்ட் சார்பா இப்போ நம்ம ஒரு மிடில் மேன் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமா வந்துட்டோம்னா ப்ராப்பரா விலைகளுக்கு ப்ராப்பரான விலைகளுக்கு கரெக்டான பர்சனாலிட்டிக்கு கொண்டு போய் சேர்த்தி அவங்க கிட்ட இருந்து கரெக்டா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு டெலிவரி பண்ணி விவசாயிகளுடைய விளைபொருட்களை வந்து இடைத்தரகர்கள் இல்லாம சிலருக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன விலை போயிட்டு இருக்கு, மார்க்கெட் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குங்கிறது தெரியாது. நேரத்துல வந்து அதிகப்படியான வந்து உற்பத்தி ஆயிரும். அப்போ பொழுது விலை வீழ்ச்சி அடையும். அப்போ போது இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இடைத்தரகர்கள் வந்து வாங்கி இந்த பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி ஸ்டாக் வச்சு விலை உயரும் பொழுது வந்து அதை வித்துருவாங்க. சோ அதை தடுக்கிறதுக்காக வந்து எங்ககிட்டயே வந்து கோடவுன்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 5000 மெட்ரிக் டன் கோடவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோடவுன்ஸ்ல வந்து சேமிச்சு அந்த வந்து நல்ல விலை வரும் பொழுது அவங்களுக்கு நாங்களே வித்து தருது. ஸோ அதனால அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய பொருள் வந்து இப்ப அரைவல் டைம்ஸ்னா நல்லா எல்லா இடத்துலயும் நெல் அரைவல் ஆயிரும். ஸோ அப்போது போது வந்து எல்லாரும் நெல் 1400 தான் மூட்டை எடுப்பாங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம வந்து இங்க ஸ்டாக் வச்சு ரேட்டு கூட பொழுது 2000 ரூபாய் மூட்டைக்கு வித்து தந்துடலாம். அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஸ்டாக் வைக்கிறதுக்கு அந்த கைலன்ஸ் கொடுக்கறது, ரேட்டு வித்து தருறது, இதையும் தாண்டி பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து பர்ச்சேசிங் வருவாங்க. அப்படிங்கும் போது ரேட் ஆட்டோமேட்டிக்கா சந்தைகள்ல உயரும். அதுக்கு அவங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நல்ல விலைக்கு வந்து லாபத்தை உருவாக்கி தருவது இந்த துறையுடைய வேலை. விவசாயிகளோட வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த துறை வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுமே வேற டிபார்ட்மெண்ட்லயும் வந்து இன்டர்லிங்கிங் ஏதாச்சும் இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குடோனை பத்தி பேசுறீங்க, கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லயும் குடோன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த துறைகளுக்கு ஏதாச்சும் வந்து இன்டர்லிங்க் மாதிரி ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணுவீங்களா? இப்ப எங்களுக்கும் வந்து கோஆபரேட்டிவ்க்கும் வந்து கொஞ்சம் லிங்க் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து அவங்கள்ட்டையும் கோடவுன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ட்ரைனிங்ஸ், கோடவுன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரைனிங்க்கு கூட ஒண்ணு போலதான் இருக்கும். எங்களுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. கோஆபரேட்டிவ்ல இருக்கக்கூடிய சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், இவங்களுக்கு எல்லாம் வந்து மதுரையில வந்து ட்ரைனிங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒண்ணு போல ஒரு சேம் ஒர்க்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் உழவர் உற்பத்தியாளர் குழு அமைப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஊர்கள்ல வந்து சொசைட்டிங்கிற அளவுல வச்சு விவசாயிக்கு வந்து கடன் கொடுத்து பொருளீட்டு கடன் சொல்லி அவங்க பொருளை வச்சு கடன் தருவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் சொசைட்டிஸ் வந்து குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட 200 மெட்ரிக் டன் 300 மெட்ரிக் டன் அளவு தான் அவங்களோட கோடன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பெரிய வட்டார லெவல்ல வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அதை தாண்டி நம்ம கிட்ட வருவாங்க. சிறிய அமைப்புகளுக்கு கோஆபரேட்டிவ்ல வாங்கிடுவாங்க. பெரிய அளவிலான கடன் வாங்கணும், ஒரு 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படிங்கும்போது அந்த பொருளை வந்து ஸ்டாக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பெரிய மெட்ரிக் டன் குடோன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம அவங்களே கோஆபரேட்டிவ் இருக்கிறவங்களே கூட நீங்க இந்த ஆபீஸ் போங்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லி மாத்தி விட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபேமிலி மேனுக்கு பெட்டரா இருக்குமா இல்ல யங்ஸ்டருக்கு பெட்டரா இருக்குமா? உங்களுடைய கருத்து எப்படிங்க? ஃபேமிலி மேனுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்குமா இல்ல வந்து யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாமா இந்த டிபார்ட்மெண்ட்டை?
இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேமிலி மேன் ஓகே எடுத்துக்கலாம். யங்ஸ்டர் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க அதான் கேட்கறேன். அந்த மாதிரி அவங்க வந்து மீனிங் என்னன்னா செட்டில் ஆகுறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஓகேவா இல்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போறவங்களுக்கு இது ஓகேவாங்கிறது அந்த கேட்டேன் நான் கொஸ்டின். நம்ம இந்த ஃபீல்டுலயே இருந்துக்கலாம், நம்ம அடுத்த கட்டம் எதுக்கும் ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு இடத்துல சேஃபா உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறவங்க நம்ம இந்த துறையை தேர்ந்தெடுத்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் மன திருப்தி, நம்ம விவசாயிக்கு நல்ல விலை வித்து கொடுத்தோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓரளவுக்கு மேக்சிமம் இந்த ஆர்மி ஸ்பெஷல் கேட்டகரியில வரவங்க நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாங்க. சரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச ஃபீல்டு தான், அது ரொம்ப வந்து வேலை கஷ்டம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல நம்ம இதுக்கு அடுத்து நம்ம படிச்சு நம்ம எடுக்கணும், நம்ம வந்து வேற அடுத்த கட்ட நிலைக்கு போகணும் அப்படிங்கிற நினைக்கிற யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அதிகாரத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க, இன்னும் கொஞ்சம் பவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற துறையை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு அது இந்த மாதிரி சூட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம கேட்டதை தவிர நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இது நம்ம வந்து இப்போ அடுத்து நம்ம கவுன்சிலிங் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது நம்ம யூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நீங்க இந்த உங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா ஏதாச்சும் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து அட்வைஸ் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லலாம். முழுக்க முழுக்க இந்த துறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிக்கு, நம்ம அதாவது விவசாயின்னு சொல்ல போனா எல்லாரும் விவசாயத்தான் இருப்போம். நம்ம அம்மா அப்பா வந்து எல்லாருடைய பேரண்ட்டும் வந்து விவசாயத்தான் இருப்பாங்க. விவசாயிக்கு நம்ம நல்லது பண்ண போறோம், அவங்க லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, இன்னைக்கு என்ன விலை போறது கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்து தர போறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு வரவங்களுக்கு இது சரியான துறையா இருக்கும். இல்ல மற்றபடி நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை இதுல செலுத்தலாம், நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கும், நம்ம லைஃப்ல வந்து நிறைய சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து இந்த துறையை வந்து செலக்ட் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே 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 சார், இவ்வளோ நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதை நம்ம கவுன்சிலிங் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப